நயன்தாரா, விக்னேஷ் சிவன், தனுஷ்னு இப்போ 3 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. இந்த பிரச்சனையை நயன்தாரா ஏன் இப்போ கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்க போகுது. 2005 தான் நயன்தாரா ஐயா மூவி மூலமாக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி, கஜினி, பில்லாவுடைய 2வது பாகம், யாரடி நீ மோகினி, தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு சொல்லிட்டு பல வெர்ஷனில் சூப்பர் ஸ்டார் விஜய், அஜித் கூட எல்லாமே ஆக்டிங் பண்ணி செம்மையான ஒரு சம்பவத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2011 ஸ்ரீ ராமராஜ்யம் அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆனது. இதனால் நயன்தாராவுக்கு ஒரு சில பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்ற அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் திரும்பவும் அவங்க மூவியில் ஆக்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணாங்களே. அதுதான் 2013 ராஜா ராணி அப்படின்ற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. ஒரு செம்மையான கம்பேக்காக நயன்தாராவுக்கு அமைஞ்சது. அப்போயிலிருந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் 2015 அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 400 ரவுடி தான் அப்படின்ற ஒரு மூவியில் இவங்க ஜாயினிங் ஆனாங்க. விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன், தனுஷோடைய ப்ரொடக்ஷன். இந்த மூவி போய்கிட்டு இருக்கும் போதே நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் லவ் ஏற்பட்ட மேரேஜ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினது. அதுக்கப்புறம் தனி ஒருவன், விஸ்வாசம், பிகில், தர்பார்னு சொல்லிட்டு கண்டினியூவாக நிறையா மூவிஸில் ஆக்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. சோலாவாவும் இறங்கி மாயா, டோரா, அறம், கோலமாவு கோகிலான நிறைய சம்பவங்களையும் பண்ண ஆரம்பித்தாங்க. 2022 மேரேஜும் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வாடகை தாய் மூலயமா 2 குழந்தையும் பெற்றாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது. 2022 இவங்களுடைய மேரேஜ் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே இவங்களுடைய பயோபிக் ஒன்றத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இவங்களுடைய லைஃப்பை சார்ந்த ஒரு பயோபிக். இதுக்காக தான் இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கா. தனுஷோடைய ப்ரொடக்ஷனில், விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் தயாரான 400 ரவுடி தான் மூவியில் இருந்த நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவனுக்கு லவ் ஆரம்பிச்சது. இவங்களுடைய பயோபிக்கில் இந்த 400 ரவுடி தான் மூவியில் இருந்த ஒரு 3 நிமிஷம் போர்ஷனை கேட்டாங்க. அதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடியே தனுஷ்கிட்டையும் சஜஷன் பண்ணியிருந்தாங்களே. அதுக்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் கிடைத்தா சொல்லப்படுது. ஒரு 3 நிமிஷம் வீடியோக்கு 10 கோடின்ற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்வைக்கிறாங்க. இந்த 400 ரவுடி தான் மூவிக்கு டேரக்டர், ஹீரோயினை தவிர்த்தா 4 கோடி ரூபா தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடைய லவ் ஏற்படுறதுனால நிறைய நாள் ஷூட்டிங் எக்ஸ்டேஞ்ச் ஆகி கிட்டத்தட்ட 25 கோடி கிட்ட கணக்கு கட்டுறாங்களே. இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய செலவை விக்னேஷ் சிவன் ஏற்படுத்திட்டாருன்ற அளவுக்கும் ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இதனால் நயன்தாரா கேட்ட இந்த 3 நிமிஷம் வீடியோக்கு 10 கோடி ரூபா அப்படின்றது தப்புலன்னு ஒரு சில பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பை பணமாக்கும் போது நல்ல அமௌண்ட்டு தான் லாபம் பார்ப்பாங்க. 10 கோடி ரூபா கொடுத்தா என்னன்னு ஒரு சில பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே நயன்தாராவுக்கும் நிறையா ஹீரோயின்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தனுஷ் கூட ஆக்டிங் பண்ண நிறையா ஹீரோயின்ஸ் இப்போ நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 3 பக்கம் சார்ந்த ஒரு சில அப்டேட்டையும் நயன்தாரா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இதில் தனுஷை பற்றி இவர் வாழவும் விட மாட்டார் அப்படின்ற போலையும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நிறைய சவாலான இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கான். இதில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. இப்போ தனுஷ் ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப கேவலமாக பண்ணுறாரு அப்படின்ற போலாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தனுஷ் இந்த படத்துக்கான என்ஓசியை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூவி நவம்பர் 18 தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நான் வீடியோ போகிறதே நவம்பர் 18 தான். இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின பிரச்சனையை ஏன் 2 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க? ஒருவேளை இந்த ஆவண படத்தை ஹிட் ஆகிறதுக்காக இது போல் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து கொண்டு போயிருக்காங்களான்னு தெரியல. ஒரு சில தரப்புல இருந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சில தரப்பான ஆள்கள் எல்லாமே 400 ரவுடி தான் படத்தோடைய டீட்டெயில் வச்சுக்கிட்டு தனுஷுக்கும் சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவன் வளர்ந்ததுக்கு ஓரளவுக்கு தனுஷுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கா. இன்றைக்கி இவங்க 2 பேருமே தனுஷுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி இருக்காங்க. சமூக வலைதளத்தில் இப்போ நெட்டிசன்கள் எல்லாமே இதை வச்சு ரொம்ப பெருசாக ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நயன்தாராவுக்கு எதுக்கு இது போல் ஒரு வேலைன்ற அளவுக்கு 400 ரவுடி தான் மூவியில் இருந்து தான் நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மூவியில் இருந்த ஒரு 3 நிமிஷம் இவங்களுடைய லைஃப்பை பேஸ் பண்ணி தயாரிக்கிற இந்த மூவியில் இருக்கிறது தப்பு இல்லை. பட் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கரெக்டு தானா, இல்லை நயன்தாரா இப்போ தனுஷை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டு தானா அப்படின்னு அவங்க 2 பேர் உட்காந்து பேசினாலே சரியாயிடும். இது எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றினாங்கன்னு கூட ஒரு சந்தேகமாக இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி ஓடுறதுக்காக கூட இது போல் ஒரு பிரச்சனையை அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. 8லேருந்து 10 கோடி ரூபாய்க்கு இந்த மூவியை விற்றுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இருந்தாலும் இப்போ தனுஷை வச்சு நயன்தாரா விமர்சனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனுஷால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், சிவகார்த்திகனாக இருக்கட்டும், ஏன் வெற்றிமாறன் டேரக்டர் முதலானா தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்க வளர்ந்ததில். தனுஷால் வளர்ந்தவங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு பெரிய பிளேஸில் தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அவசியமும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பற்றி தனுஷோட சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகலை. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் தனுஷோடைய அப்டேட்ஸ் எந்த மாதிரி இருக்க போதும் நயன்தாராக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னு.